உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாமா, அது வந்து அம்மாடி வள்ளி, பயப்படாதம்மா. நானும் உங்க டீம் தான். வேதநாயகி பண்ற தில்லுமுள்ளு வேலையெல்லாம் எனக்கு பிடிக்காம தான் இத்தனை வருஷமா அவளை விட்டு பிரிஞ்சே இருந்தேன். அதனால நீ என்ன பார்த்து பயப்பட வேண்டாமா. ஏதாவது உதவி வேணா கேளு, நான் செய்யறேன். தேங்க்ஸ் மாமா. ஆமா, இந்த நேரத்துல எதுக்கு நீ வேதநாயகி ரூமுக்கு போயிட்டு வர்ற? ஏதோ இந்த போனுக்காக தான். என்ன விஷயமாமா? அது ஓ, அந்த ரவுடிங்களுக்கு கால் பண்ண மேடம் யாருன்னு தெரிஞ்சுக்க போயிருந்தியா? ஆமா மாமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? கரெக்டா சொல்றீங்க. அது வேலை யாரோ ஒரு மேடம் இருக்காங்கன்னு சொல்லும் போதே எனக்கு வேதநாயகி மேலதான் சந்தேகமே வந்துச்சு. அதனாலதான் கேட்டேன். அது சரி, நீ சீக்கிரமா செக் பண்ணி பாரு. அது சரி, உனக்கு பாஸ்வேர்டு தெரியுமாமா? அத்தை ரஞ்சித்தோட பேர் தான் பாஸ்வேர்டா வச்சிருக்காங்க. அத நான் உனக்கு பாத்துட்டேன். தெரியுமா? சரி சரி, போடு போடு சீக்கிரம். ஓபன் ஆயிடுச்சா? சூப்பர். இத பாத்துக்கலாம். என்னாச்சுமா? மாமா, கால் ஹிஸ்டரிலாம் டெலீட் ஆயிருக்கு. எங்கே கூட? நான் தான் சொல்றேன்ல, உங்க அத்தைக்காரி இருக்காளே, இன்டர்நேஷனல் கிரிமினல்களுக்கே சவால் விடுவா அவ. அவளையெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் கண்டே பிடிக்க முடியாதுமா. ஆதாரம் இல்லாம திருட்டுத்தனம் செய்யறதுல அவளுக்கு நிகர் அவதான். இப்ப என்ன மாமா பண்றது? வேற என்ன பண்றது? அவ கண்ணுல மாட்டாம போனை கொண்டு போய் அவ ரூம்ல வச்சுட்டு பேசாம நீ போய் தூங்கு. வாமா வாமா, வா வா. அப்பாடா. ஐயோ, ஜஸ்ட் மிஸ் மாமா. மாட்டி இருந்திருப்போம். போனை என்கிட்ட கொடுத்துருமா. நான் போய் அவகிட்ட பேச்சு கொடுத்து நைஸா போனை வச்சிடுறேன். நீ போனா அவகிட்ட மாட்டிக்குவ. கொண்டாமா. இந்தாங்க மாமா. சரி, நான் வரேன். நீ தைரியமா போமா, நான் எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிறேன். சரி, மாட்டிக்காம செஞ்சிருவீங்களா? நான் பாத்துக்கிறேன். ஜாக்கிரதையா போ, சீக்கிரம் போ. போ போ போமா. கொண்டு போய் வைப்போம். தெரிஞ்சதுன்னா ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சுக்கலாம். ஐயோ,
என்ன ஆச்சு? போன விஷயம் சக்சஸ் தானே? அவங்க நம்பர்ல இருந்து தானே ரவுடிங்களுக்கு கால் போயிருக்கு. இல்ல வேலா, கால் ஹிஸ்டரி எல்லாத்தையுமே அவங்க டெலீட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியா? அப்படின்னா இந்த ஃபோன் விஷயத்தை வச்சு அவங்கள ட்ரேஸ் பண்ணோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். அப்படிதான் இருக்கும். ஆனா ஆதாரமே இல்லாம நம்ம அவங்கள எதுவுமே பண்ண முடியாதுல்ல. ரேணுகா, நான் ஐயர்கிட்ட கேட்டேம்மா. 9 to 10 நல்ல முகூர்த்தமா, அப்ப நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. ஏய், இவன் ஏண்டி இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான்? பொண்ணு வீட்டுக்காரங்கள வரப்போறாங்க. அவங்க வரப்ப மூஞ்சி இப்படி வச்சிருந்தா நல்லாவா இருக்கும்? அவனை கொஞ்சம் சிரிக்க சொல்லிடி. இங்க பாருங்கம்மா, நீங்க எல்லாம் பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இப்படி அவசர அவசரமா நிச்சயம் பண்றதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? நான் என்ன உங்க பேச்செல்லாம் மீறி ஆனந்தி பின்னாடி போயிடவா போறேன்? நீங்க எல்லாம் எம்எல்ஏ வச்சிருக்க நம்பிக்கை அவ்வளவுதானா? டேய், என்னடா பேசுற? பழசெல்லாம் மறந்துட்டியா? ஏண்டா, ஒண்ணு இல்லாத அந்த குடும்பத்துக்கு அவ்வளவு அதுப்பு இருக்குன்னா நமக்கு எவ்வளவு இருக்குன்னு காட்ட வேண்டாம்? அதுக்கு தாண்டா அந்த ஏற்பாடு. இங்க பாரு கார்த்தி, அந்த வேலை உன் தங்கச்சியை ஏமாத்திருக்கான். அதோட வலி வேதனை என்னன்னு அவனுக்கு புரியணும்னா நீ இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும். அதனாலதான் உடனே இந்த நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். உனக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறது எங்களுக்கு தேவையில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்தை அழ வைக்கிறதுக்காக தான் இந்த நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். உனக்கு விருப்பம் இல்லைனாலும் நீ இதுக்கு சம்மதிச்சுதான் ஆகணும். மா, ஏமா இப்படி அவனை ரொம்ப சங்கடப்படுத்திட்டு இருக்கீங்க? அவனுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டு தொலைங்களேம்மா. அடிச்சனா பல்லெல்லாம் பறந்துரும். எல்லாமே உன்னால வந்ததுதான். நீ மட்டும் இந்த வேலை மேல ஆசைப்படாம இருந்திருந்தா ஆரம்பத்திலேயே அந்த குடும்பத்தை முடிச்சு விட்டுருப்ப. ஆனா எல்லாமே கைமீறி போய் இப்பதான் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ள வர்ற மாதிரி இருக்கு. நீ என்னடானா மறுபடியும் குட்டையை குழப்ப பாக்குறியா? அண்ணனும் தங்கச்சியும் ஏதாவது பேசுனீங்கன்னு வை, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் பாத்துக்க. ஏய், மினிஸ்டர் வந்துட்டாரு. ஐயா, வாங்க வாங்க. எங்க நீங்க வராம போறீங்களோன்னு பயந்துட்டேங்கய்யா. எதுக்கு பயம்? தம்பி வாக்கு கொடுத்துட்டா எவ்வளவு வேலையா இருந்தாலும் வந்து நின்னுடுவான். நானும் அப்படிதான். ஆமா, நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க போல இருக்கு. வேற யாரும் சொந்தங்களுக்கு சொல்லலையா? பொண்ணு வீட்டுல கூட யாருக்கும் சொல்லல போல இருக்கு. ஐயா, நடந்த எல்லாமே தான் உங்களுக்கு தெரியும்ல. ஏற்கனவே இவ கல்யாணம் நின்னு போனதால எங்க சொந்தக்காரங்க வட்டத்துல பெருசா தலை காட்ட முடியல. அதனாலதான் காதும் காதும் வச்ச மாதிரி சிம்பிளா இந்த நிச்சயத்தை முடிச்சிட்டு கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கலாம்னு முடிவெடுத்துட்டோம். ஓ, அப்படியா? அது மட்டும் இல்லங்கய்யா, இந்த விஷயம் வேலனுக்கு தெரிஞ்சா அவன் சும்மா இருக்க மாட்டாங்கய்யா. கண்டிப்பா ஏதாவது கலாட்டா பண்ணி இந்த நிச்சயத்தை கெடுத்துருவாங்கய்யா. அதனாலதான் 2 குடும்பத்துக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேங்கய்யா. என்னங்க நீங்க அவனுக்கெல்லாம் போய் இவ்ளோ பயந்துகிட்டு இருக்கீங்க? இனிமே அவனை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. என் தம்பிய மீறி அவனால எதுவும் பண்ண முடியாது. இனிமே ரத்தனம் ரொம்ப நன்றிமா. வாங்க வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம் வணக்கம். ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.